بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகளார் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவனாக இன்றைய பாடத்திலே நான் நுழைகிறேன். சகோதரர்களே, இன்றைய பாடத்தலைப்பாக ஹல் தஜிபு ஸகாத்து ஃபில் மாலில் முதஹர் ஃபில் பங்க் அல் முத்தபக்கா மினர் ராத்திப். பேங்கிலே சேமித்த பணத்தில் செலவு, அதாவது மாதாந்த சம்பளம், ஊதியம் பேங்கிலே வைக்கப்படுகிறது. அதன் செலவு போக மிகுதி பேங்கிலே தத்ஹீர், அது சேமிக்கப்படுகிறது. வருட முடிவிலே அது குறிப்பிட்ட நிசாப் அளவை அடைந்திருந்தால் சில உலமாக்குடைய கருத்தின்படி 85 கிராம் தங்கம், 10 பவுன் தங்கம் பெறுமதியை அடைந்திருந்தால் அதற்கு ஜக்காத் கொடுப்பது வாஜிபாகும். 2 நிபந்தனைகள்: நிசாப் அந்த அளவு எத்தியிருக்க வேண்டும், வருடம் பூர்ணத்துவம் அடைந்திருக்க வேண்டும். 2025ஆம் ஆண்டு நாம் எமது கையிலே இருந்த பணம் 50 லட்சம் பணம் பேங்கிலே சேகரித்திருக்கின்றோம், பேங்கிலே வைப்பு செய்திருக்கின்றோம். எந்த வகையில் இருந்தாலும் சரி, ஒரு வருடம் பூர்த்தியானால் நாம் அதற்குரிய ஜகாத்தை கொடுப்பது கடமை. இதை ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்க வேண்டுமா? அதாவது 2025 இருந்து அதே 50 லட்சம் பணம் 2026 டிசம்பர்லேயும் அந்த பணம் அப்படியே தான் இருக்கிறது, அதிகரிக்கவும் இல்லை, குறையவும் இல்லை, நிசாப அடைந்திருக்கிறது. ஆகவே கொடுத்த பணமாக இருந்தாலும் மீண்டும் அதற்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும், ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்க வேண்டும். இந்த கருத்திலே தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு மத்தியிலே ஒரு முறை கொடுத்தால் போதும் என்ற கருத்து நிலவினாலும் கூட, அந்த கருத்தை விட நாம் ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட நிபந்தனைக்கு உட்பட்டதாக இருந்தால், குறிப்பிட்ட அளவை அடைந்திருந்தால் அதற்காக ஜக்காத் கொடுப்பது கடமையாகும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.